அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி அன்பர்களே, 2026 மார்ச் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சி, அதுவும் உங்களுக்கு 5-9 சனி பகவான் அமைகிறார். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் கேந்திரத்தில் இருப்பதை விட திரிகோணத்தில் இருந்தால் சிறப்பு. அது ஒரு நல்ல பாக்கியம். சனி பகவான் 2ஆம் இடத்துல இருப்பது, கோணங்களில் இருப்பது மிக சிறப்பு. லக்னத்தில் சனி இருந்தால் அவன் பிஸ்னஸில் பெரிய ஸ்ட்ராங்கான பிஸ்னஸாக அவன் செய்யக்கூடிய தொழில் 7 தலைமுறைக்கும் பின்தொடரும். இப்போ நிறைய அந்த செட்டியார்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த காலத்தில் கடைகள்லாம் வச்சு ஆரம்பித்தாங்கன்னா, இது எங்கள் தாத்தா கடை, அவர் வச்சுருந்த பில்டிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேர். இதெல்லாம் லக்னத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள். அவங்க லக்னத்தில் சனி இருந்து, அந்த சனி நல்ல முறையில் இருந்து, திரிகோண அதிபதியோட லக்னாதிபதிலாம் சிறப்பாக இருந்துட்டாங்கன்னா, அவங்க ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா, இல்லை அவங்க ஒரு இடம் வாங்கினாங்க, ஒரு வீடு கட்டினாங்கன்னா 7 தலைமுறைக்கு அது காப்பாற்றும். நின்று பேசுமா, 7 தலைமுறைக்கு நின்று பேசுமா. எல்லாரும் வாழையடி வாழையாக அவங்க குடும்பத்தில் அந்த சொத்து பத்துக்களை, அந்த தொழிலை அனுபவிக்க முடியுமா. அந்த அளவுக்கு 1-5-9 நிற்கக்கூடிய சனி பகவான், திரிகோணங்களில் நிற்கக்கூடிய சனி பகவானுக்கு நிலையான சுபத்துவம் அதிகம். பல வகையிலும் அந்த சனி பகவான் உங்களை ஒரு உயர்ந்த வாழ்க்கை, ஒரு பெரிய ஒரு ஐஃபையான வாழ்க்கையை வாழ வைப்பார். கவலை வேண்டாம் விருச்சக ராசி நேயர்களே. உங்களை பற்றி எனக்கு தெரியும். விருச்சக ராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன, நீங்கள் எந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டுவீங்க, மெயினாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவர்கள் எந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறீங்க, தொழிலில் என்ன மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், நிறைய இடம் விற்காமல் இருக்கிறது, வீடு விற்காமல் இருக்கிறது. ஏதாவது இதை விற்றுட்டு நம்ம கடன் அடைக்கலாம்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது சாமி. அதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்குது, கவலைப்படாதீங்க. அதே போல் கடனை அடைக்க முடியாமல் இருக்கிறது, இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல், இஎம்ஐ கட்ட முடியாமல் இருக்கிறது, ஒரு தகச்சு போய் நிற்கிறது, ஒரு லாக் ஆன மாதிரி இருக்குது, ஒரு கார்னர் பண்ண மாதிரி இருக்கிறது, இல்லை எல்லாமே அப்படி சூழ்ச்சி மாதிரி சூழ்ந்து கொள்வது, ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கிறது. எந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இருக்குமே. ஆனால் விருச்சக ராசி நண்பர்களே, இருள் விலகி வெளிச்சம் உண்டாகும். நீங்கள் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்வதற்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கும். கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. அப்போ 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான், அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்துல குரு பகவான் வரப்போகிறாரு. சனிக்கு 9 விருச்சக ராசி, சரிங்களா. விருச்சகத்துக்கு 5ஆம் பாவம் சனி, விருச்சகத்துக்கு 9ஆம் இடத்துல குரு வரப்போகிறாரு. மார்ச் மாதம் 6ஆம் தேதி அவர் வந்துடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா 3 கோணங்கள் வலுப்பெற்றுள்ளன. எப்படி 1-5-9 விருச்சக ராசி 1ஆம் இடம், 5ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல குரு. சனி குரு ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம். சார், சனி குரு தொடர்பு ஏற்பட்டாலே அவங்களுக்கு நிலையான வகையில் பல வகையிலும் வருமானங்கள் சேரும்னா சொல்லலைங்க, ஜோதிடம் சொல்கிறது. பல வகையிலும் அவங்களுக்கு வருமானங்கள் சேருகிறது. இந்த விருச்சக ராசியில் நம்ம இதுக்கு உதாரணமாக பல ஜாதகங்கள் சொல்ல முடியும். பெரிய விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள், விளையாட்டுத்துறையில் ரொம்ப ஓஹோன்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கால நேரங்கள் சரியில்லாமல் இருந்தவங்க, அப்புறம் இந்த மாதிரியான கடுமையான கால சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் பரிகாரங்கள் செய்து ஜெயித்தவங்க அதிகம். விளையாட்டுத்துறை, அதே போல் அரசியல் துறை, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி தான் ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்கள், பொதுவாக எல்லா சினிமா துறையிலேருந்து கலைத்துறையை சார்ந்தவர்கள், அதே போல் மீடியா துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். ஸோ நீங்கள் எனி பிஸ்னஸ், உலகம் வேர்ல்டு வைடு, உலகம் முழுவதும், உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான் விருச்சக ராசி என்பர்களே. அதனால தான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னால், உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், ஏற்ற இறக்கங்கள் எனக்கு தெரியும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், குடும்ப நண்பர்களாக இருக்கலாம், ஃபேமிலி செக்டராக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ட்ரேடிங்காக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, அதே போல் கனிம வளங்கள், பில்டர்ஸு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, அதே போல் திருமண மண்டபங்கள், திரையரங்குகள், அப்புறம் லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸு,
அப்போது இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள், மிலிட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இராணுவத்தை சேர்ந்தவங்க, நேவியில் சேர்ந்தவங்க, மெயினாக காவல்துறை அதிகாரிகள், அப்போ அவங்க காவல்துறை அதிகாரிகள் சார்ந்த குடும்ப பிரச்சனைகள், அதே போல் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஹையர் ஆஃபீஸர்ஸ் உயர் அதிகாரிகள் வரக்கூடிய பிரச்சனை, அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், செக்ரட்டரியாக இருக்கலாம், கவர்னர்ஸாக இருக்கலாம், அரசியல் தலைவர்கள் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் அரசாங்க அதிகாரிகள் அவங்களுக்கு வரக்கூடிய என்கொயரிகள். இந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு கார்னர் பண்ணுற மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலை, ஒரு மனசில் பயம் மனக்குழப்பம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே, அந்த மனக்குழப்பம் தீரும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. அப்போ இந்த விருச்சக ராசியை அடுத்த 2.5 வருஷம் எப்போங்க, மார்ச் 6, 2026 ஏப்ரல் 24, 2028 வரை, ஸோ 2.5 இயர்ஸ், இந்த 30 மாதங்கள் விருச்சக ராசிக்கு சிறப்பாக போகணும் எல்லா இடமும் அப்படின்னா, இந்த சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு ஸ்பெசிஃபிக்காக விருச்சக ராசிக்காக ஒரு சனிப்பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெறுகிறது. இதில் உங்களுடைய கம்பெனி நேமோ, உங்கள் ஃபேக்ட்ரி நேமோ, உங்கள் பிஸ்னஸ் நேமோ, அல்லது உங்கள் நிறுவனங்கள் பெயர்லையோ, உங்கள் குடும்பத்தார் பெயர்லையோ பெயர்களை இந்த யாகத்தில் பரிகார ஹோமத்தில் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் போட்டு உங்கள் கம்பெனி நேமில் எனக்கு பண்ணி கொடுங்க சாமி, கடை நல்லா போகணும், கம்பெனி நல்லா போகணும், பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், கடன் அமையணும், ஹெல்த்து நல்லா இருக்கணும். ஸோ எனி ஒன் உங்கள் ப்ரேயர், ஃபேமிலி செக்டர் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும், கணவன் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்ல வேலை கிடைக்கணும், படிக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களை ப்ரேயர் கையில் எடுத்து அந்த பரிகார ஹோமத்தில் பங்கு கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி நல்லதே நடக்கும் விருச்சக ராசி நேயர்களே. அப்போ நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சியால் கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திருமண பாக்கியங்கள். மெயினாக இந்த 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்துன்னா, 7.5 சனியில் வீடு கட்டலாமா, 7.5 சனியில் இடம் வாங்கலாமா, கடன் வாங்கலாமா, அல்லது திருமணம் செய்யலாமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். குழந்தை பிறக்குமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நிச்சயமாக கடன் சுமைகள் அமைவது சிறப்பு. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், உங்கள் ராசிக்கு ஓகே. பட் இது இல்லாமல் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் 7.5 சனியில் ஒரு சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதுவும் சுபிக்ஷமான கடனாக, ஒரு வீடு வாங்குகிறேன், ஒரு நிலம் வாங்குகிறேன், ஒரு ஃப்ளாட் வாங்குகிறேன், அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ போட்டுக்கிறது சிறப்பு. வண்டி வாகனத்தில் காசு போடக்கூடாது, சனி பகவானுக்கு அது பிடிக்காது. லக்ஸரி லைஃப் கூடாது அவருக்கு, புரியுதுங்களா? அதனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல் ஆர்கிடெக்டு, ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு வாட்டி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ஒரு 50,000 சிறு முதலீடு சொல்கிறேன் நான். ஒரு 50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத உங்களுக்கு நஷ்டம் தானே அது. ஒரு 2,000 கொடுத்து ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க, 48,000 உங்களுக்கு லாபம். அப்போது ஒரு பிஸ்னஸ் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நிச்சயமாக ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கிறது, உங்கள் பணம் வீண் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஆனால் அடிப்படை தேவைகளை நிச்சயமாக கடன் வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு காது குத்து வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வது, இதெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன கடன், சிறு கடன் வாங்கி செய்வீர்களே, அப்பா அம்மாவுக்கு 60 பண்ணுவது, 70 பண்ணுவது, இதுக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினா சனி ஒத்துப்பார். லக்ஸரி லைஃபுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார். வண்டி வாங்குகிறேன், வாகனங்கள் வாங்குகிறேன், பெரிய முதலீடுகள் செய்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், இதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். இதுதான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது 7.5 சனியில். இதுக்குத்தான் உங்களுக்கு குரு தேவை, வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை. அதே போல் அன்பர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், இன்னும் சொல்லப்போனால் காதல் திருமணங்கள், ஏமாற்றங்கள், காதலில் வரக்கூடிய மறைமுகமான ஏமாற்றங்கள், வெளியில் தெரியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும், கணவன் மனைவி காதலர்கள் பிரிந்த உறவுகள், ரொம்ப நாளாக பழகிக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு கேப் போச்சு, திடீர்னு பழகாதன்ட்டாங்க, வேணான்ட்டாங்க, வராதன்ட்டாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு தடைகள், மனசில் ரொம்ப வலி, ஒரு பெயின் இருக்குமே. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுற சாமி, நான் வேணான்னு தான் சொன்னேன், அவராக தான் பழகினாரு, இப்போ கடைசியில் வேணான்ட்டாரு. இந்த மாதிரியெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள்
பிரிவுகள் இருக்குமே, ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். நீங்கள் சரியான முறையில் கரெக்டான ஒரு ஜோதிடரை அணுகிய ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் உண்டு. அதான் உங்களுக்கு நல்ல குரு அமைவார்களே, ஆனால் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். இந்த 7 ஜனங்கள்லாம் கூட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்துடுறாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தான் எங்கேயாவது போயிட்டு ஏமாந்துடுறாங்க. அப்போ நிச்சயமாக 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சனி பகவான் இதெல்லாம் கர்மா இருந்தால் தான் அந்த நடக்கும், அது பாக்கியம் கிடைக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு, திருமண யோகங்கள் உண்டு, நன்மைகள் பல நடக்கும். ஸோ மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நடைபெறுகிற இந்த மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இதுக்கு உங்களுடைய பெயர்களையும் உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக, கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, ஃபேமிலி ரிலேட்டடாக உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் விலகுவதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சங்கல்பத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜெய் வராகி.